வணக்கம். திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் 6 மாதங்கள் சிறை. நீதிபதி வெளியிட்ட மிக முக்கியமான தீர்ப்பால் அதிர்ச்சியில் திமுகவின் தொண்டர்கள். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீதிபதி தீர்ப்பின் காரணம் தற்பொழுது எதற்காக 6 மாதங்கள் சிறைக்கு செல்கிறார் மு.க. ஸ்டாலின்? வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது எப்படி? இந்த வழக்கு விசாரணை திமுகவின் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபொழுது பார்ட்டி ஃபண்ட் திமுகவிற்கு நன்கொடையாக பல நிறுவனங்கள் 5 ஆண்டுகளில் நிறுவனங்கள் பல ஆயிரம் கோடிகளை வழங்கியுள்ளது. தேர்தல் பத்திரம் என்று கூறக்கூடிய ஒட்டுமொத்தமான திமுகவின் வளர்ச்சிக்காக சுயமாக திமுகவிற்கு தனியார் நிறுவனங்கள் நன்கொடையாக பெற்ற பணங்கள் பல ஆயிரம் கோடிகள். ஆனால் அந்த நிறுவனங்கள் எல்லாம் திமுகவின் ஆட்சியில் லாபம் அடைந்தார்கள். எப்படி தெரியுமா? டெண்டர்கள் வழங்கப்படுவதன் மூலமாக. ஆனால் இது முற்றிலும் கமிஷனாகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள். தாவேகா ஆட்சி வந்ததற்கு பிறகு திமுகவின் ட்ரஸ்ட், அதாவது திமுகவினர்களால் நடத்தக்கூடிய அந்த ட்ரஸ்டின் மூலமாக பல ஆயிரம் கோடிகள் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் டிரான்சாக்ஷன் நடந்துள்ளது. மேலும் இந்த பணங்கள் எல்லாம் எதற்காக திமுகவிற்கு வழங்கப்பட்டது, யார் வழங்கினார் என்பதை ஆய்வு செய்தபோது திமுகவின் ஆட்சியில் ஒவ்வொரு திட்டத்திற்கும் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆட்சி அமைந்ததல்லவா, அந்த 5 ஆண்டுகளின் நிதி பட்ஜெட் தாக்கலின் பொழுது எந்தெந்த நிறுவனங்களுக்கு எந்தெந்த சலுகைகளை கொடுக்கலாம், குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த திட்டங்களை ஒதுக்கீடு செய்வதன் மூலம் அந்த திட்டம் யாருக்கு செயல்படுத்துவதற்கான அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் நிதியமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு அவர்கள் போட்ட அதிரடியான அந்த ஒட்டுமொத்தமான திமுகவிற்கு லாபம் வரக்கூடிய அந்த ஃபார்முலா தான் தற்பொழுது திமுகவின் ட்ரஸ்டுக்கு பல ஆயிரம் கோடி கடந்த 5 ஆண்டுகளில் வருவதற்கு ஆதாயமாகவே இருந்தது. இந்த பணங்களை வைத்துதான் திமுகவினர்கள் தேர்தலை சந்தித்தார்கள். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியாக வந்த பிறகும் கூட பல நிறுவனங்களிடம் மீண்டும் பணங்களை கேட்டுள்ளதாம். ஆனால் அந்த நிறுவனங்கள் கொடுப்பதற்கு தயக்கம் காட்டிய பிறகு மிரட்டியுள்ளார்கள். இதனால் மிரட்டலுக்கு பயந்து போன அந்த நிறுவனங்கள் ஆளும் தாவேகாவிடம் புகார் அளித்துள்ளனர். ஏற்கனவே தாவேகாவின் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள், உங்களை திமுகவினர்கள் மிரட்டினால் தாராளமாக என்னிடம் ஆதாரங்களுடன் கூறலாம், சட்டப்படி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்பதை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் கடந்த திமுகவின் ஆட்சியில் டெண்டர்கள் உங்களது நிறுவனத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்றால் எங்களது ட்ரஸ்டிற்கு கமிஷனாக நன்கொடையாக பணங்களை கொடுக்க வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக எங்கள் மீது போட்டார்கள். இதை வாக்குமூலமாக நான் எங்கு வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை தற்பொழுது அமைச்சரிடம் தெரிவித்துள்ளனர். இதனால் அவசர வழக்காக இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதலில் இதை துணை பொதுச் செயலாளர் மற்றும் திமுகவின் செயலாளர் உள்ளிட்டவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், இந்த விசாரணை நீதிமன்றத்திற்கு வந்தால் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டவர்களுக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்றும் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏன் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று இவ்வளவு துடிக்கிறார்கள் தெரியுமா? அதற்கு மிக முக்கியமான காரணமே இதுவரைக்கும் சேகரித்து வைத்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். அது மட்டுமல்ல, திமுக 2வது முறை ஆட்சி வந்தால் இன்னமும் பல 100 கோடிகளை சேகரிக்கலாம். மேலும் தமிழ்நாட்டில் பல திட்டங்களை கோபாலபுர குடும்பங்களின் பெயரில் வைக்கலாம். எப்படி கலைஞர் திட்டம், கலைஞர் மகளிர் உதவித்தொகை என்று மு.க. ஸ்டாலின் அவர்களது தந்தையின் பெயரை சூட்டுகிறார்களோ, இன்னும் 5 ஆண்டுகள் கூடுதலாக திமுகவிற்கு வாய்ப்பளித்தால் மெரினாவில் பேனா சிலையை வைத்திருப்பார்கள். அதே சமயம் கலைஞரை தொடர்ந்து மு.க. ஸ்டாலினின் பெயரையும் இதோடு சேர்த்து வைத்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, அடுத்த அவரது மகன் உதயநிதியின் பெயரையும் பல திட்டங்களுக்கு வைப்பார்கள். இப்படி மக்களின் வரிப்பணத்தால் தமிழ்நாட்டில் திட்டங்கள் உருவாக்கப்படுகிறது என்றால் அந்த திட்டங்களுக்கு கோபாலபுர குடும்பத்தின் பெயரை வைப்பது என்ன என்ற கேள்விகளையும் தற்பொழுது கேட்க முன்வந்துவிட்டனர். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு 5 ஆண்டுகள் ஆட்சி செய்தபோது பல தனியார் நிறுவனங்களை மிரட்டி
பணங்களை ட்ரஸ்டின் மூலமாக திமுகவின் ட்ரஸ்டிற்கு அனுப்பப்பட்ட தகவல்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இதனால் நிச்சயம் திமுகவின் தலைமை மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டவர்களுக்கு சிக்கலாக மாறியுள்ளது. பொதுநல வழக்காக போடப்பட்டால் நிச்சயம் ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் இதில் சிக்குவார்கள். மாஜி அமைச்சர்கள், சிட்டிங் எம்எல்ஏக்கள் என்று யாரையும் பாரபட்சம் பார்க்காமல் தாவேகாவின் ஆட்சி அதிகாரத்தில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதில் வேடிக்கை என்ன தெரியுமா? மு.க.ஸ்டாலின் அவர்கள் மனவேதனையில் இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அவரை துறைமுகம் தொகுதியில் சேகர்பாபுவை ராஜினாமா செய்ய வைத்து துறைமுகம் தொகுதியில் போட்டியிட திமுகவின் மூத்த நிர்வாகிகள் அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள். ஏற்கனவே திமுகவில் பல்வேறு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் இது தேவையா என்று மு.க.ஸ்டாலினை கேட்கக்கூடிய அளவிற்கும் தற்பொழுது செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத காரணத்தினால் தேர்தலில் செலவு செய்த திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் அந்த பணத்தை டபுளாக எப்படி பெறுவது என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் பார்ட்டி ஃபண்ட் மூலமாக வசமாக சிக்கியிருக்கக்கூடிய திமுகவின் பெரும் தலைகள் தற்பொழுது அதிர்ச்சியிலும் திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் எழுதி வைத்து கொள்ளுங்கள், அடுத்த நடக்கக்கூடிய இடைத்தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், வெற்றி அடைவதற்கு வாய்ப்பே கிடையாது. மக்கள் திமுகவை ஒதுக்கிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, கொளத்தூர் தொகுதியிலேயே என்றைக்கு ஸ்டாலின் தோல்வியை தழுவினாரோ அன்றைக்கே திமுகவின் நிர்வாகம் செய்ய திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு அவசியம் இல்லை, அவருக்கு அந்த அளவிற்கு பக்குவம் இல்லை என்று இணையதளங்கள் முழுவதுமாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. 75 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க கட்சி என்று கோபாலபுர குடும்பத்தினர்கள் என்னதான் இளைஞர்களிடம் ஊக்கப்படுத்தினாலும் ஆலமரம் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக சரிந்துவிட்டது. மூன்றாவதாக 2 ஆண்டுகளில் உருவான ஒரு கட்சியை மக்கள் அங்கீகரிப்பதற்கான காரணம் என்ன? திமுகவின் நிலைப்பாடு சரியில்லாத காரணத்தினால்தான் மக்கள் திமுகவை முழுமையாக புறக்கணித்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, திமுக வேண்டாம் என்று அடியோடு பெருத்து விட்டார்கள். தற்பொழுது பார்ட்டி ஃபண்ட் மற்றும் ட்ரஸ்டின் மூலமாக பெறக்கூடிய அந்த பணங்களின் கணக்கு வழக்குகளையும் தாவேகாவின் அமைச்சர்கள் காவல்துறை அதிகாரிகள் மூலமாக நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று அந்த அக்கௌண்டை தெரிவிக்க வேண்டும். அதில் முறைகேடுகளும் அழுத்தம் கொடுத்து டெண்டர் வழங்கப்பட்ட நிறுவனங்களிடம் பணத்தை பெற்றது உறுதி செய்யப்பட்டால் 6 மாதங்கள் சிறை தண்டனை வழங்கப்படலாம். இதில் யாருக்கெல்லாம் சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஏனென்றால் நீங்கள்தான் எஜமானர்கள், பார்க்கக்கூடிய நேயர்களாகிய நீங்கள்தான் உண்மையான மன்னர்கள். திமுகவினருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை